Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Okay, first நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டியில் இப்போ தான் நான் எல்லா டயக்ராம்ஸுமே வந்து எரேஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கேன். ஸோ இது டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் கீ லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கேன். இது 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் இது நம்ம யூட்டர்ன் ஜோன். ஓகே, இது நம்ம யூட்டர்ன் ஜோன். இங்கேருந்து மேலே போயிருக்கு. மார்க்கெட் இங்கே சர்வைவ் ஆகிடுச்சு. ஒருவேளை நாளைக்கு எங்கேயாவது 19,670 19,675 to 80 எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பை பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுவேன். செல்லிங் எங்கேயும் இப்போதைக்கு இல்லை கைஸ், ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அதனால் நான் இப்போதைக்கு செல்லிங் எங்கேயுமே யோசிக்கல. ஒரு வேளை செல்லிங் நான் எங்கே யோசிப்பேன்னா 19,320 இல்லை 330 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செல்லிங் யோசிப்பேன். அது வரைக்கும் நான் செல் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல கேப் அப் பார்த்தோம். இட்ஸ் a வெரி குட் கேப் அப். ஸோ லெட்ஸ் see நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டண்ட்டை ரீச் பண்ணிருச்சு. இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிருச்சு. திருப்பி தெர் இஸ் a ப்ராபபிலிட்டி சான்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு வேளை இந்த 15,000 அதாச்சும் இன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸில் தான் இருந்துச்சு மார்க்கெட். ஓகே, ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். கேப் அப் ஓப்பன் ஆகி சைட்வேஸ், ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் வந்திருக்கு. ஸோ ஒரு வேளை எனக்கு 44.90 இல்லை 44.40 ப்ரைஸில் எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா பேங்க் நிஃப்டி நான் பை பண்ணுவேன். இந்த இடத்துல பை பண்ணால் எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எனக்கு கரெக்டாக செட் ஆகாது. அதனால் நான் வந்து இங்கே எங்கேயுமே பை பண்ணல. இதுதான் என்னோடய பையிங் லெவலாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் பேங்க் நிஃப்டி நம்ம இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோங்க லாஸ்ட் டைம். ஓகே, நம்ம இங்கே பை பண்ணோம், இங்கே புக் பண்ணோம். ஒரு வேளை அதை ஹோல்ட் பண்ணியிருந்தால் பெரிய டார்கெட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, நீங்களே பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல நம்ம புக் பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல புக் பண்ணோம் நம்ம டார்கெட். ஏன்னா இங்கே திவாலினால் முகூர்த் ட்ரேடிங்னால இங்கே ஓப்பன் ஆச்சு. நம்ம இங்கே புக் பண்ணோம் ப்ராஃபிட். ஹோல்ட் பண்ணியிருந்தா 1:5 ஈஸி. இதனால தான் வந்து சம்டைம்ஸ் நான் பொசிஷனில் போடுறது. ஏன்னா பொசிஷனல் பெரிய ப்ராஃபிட்ஸும் வரக்கு சான்ஸ் இருக்குது, அதேமாதிரி பெரிய லாஸும் ஆகும். ஓகே, தட் இஸ் அ ப்ராப்ளம் பொசிஷனல். ஆனால் நாளைக்கு நான் என் லெவல்ஸ் வெயிட் பண்ணுவேன். என் லெவல்ஸ் எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா தான் நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பை பண்ண மாட்டேன். யூஎஸ் ஆயில் இதெல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக மார்க் பண்ண லெவல்ஸு இங்கிலீஷ் வீடியோ பண்ணனால எங்கே பை பண்ணுவேன் எங்கே செல் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்குது. பிகாஸ் இங்கே பாருங்கள், ஹையர் லோ இந்த லோ பிரேக் ஆகிடுச்சு. இங்கே இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே போயிட்டு இங்கே வரக்கூட சான்சஸ் நிறையா இருக்குது. அதாச்சும் இந்த ஒரு சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக வாங்கிட்டு கீழே வர சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்னோடய ஆக்ஷன் என்னங்கிறது தான் நான் இதில் காமிக்க போகிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் போனால் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகே, ஒரு வேளை 78 சென்ட் க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா சின்ன பொசிஷன் ஒன்று வாங்கிட்டு இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். இல்லை இங்கே எனக்கு செல்லிங் அதாவது $77 கீழே வந்துருச்சு அப்படின்னா நான் இங்கே செல் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுதான் என் லெவல் ஆன் க்ரூட் ஆயில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கூட போகுது, சின்ன ட்ரெண்ட் லைன். ஓகே, இட்ஸ் அ வெரி ஸ்மால் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ணவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன். இந்த சின்ன ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ணவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் பண்ணாத காரணம்னா என்னோடய லெவல்ஸ் எதுவுமே மார்க் ஆகலை. அது போய் இந்த ட்ரெண்ட் லைன் நான் பார்க்கல, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கோல்டுக்கு போய்க்கலாம். கோல்டு நம்ம ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கோல்டு என்ன என்னோடய நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா, ஒரு வேளை கோல்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுவேன். செல் பண்ணி 1820 வரைக்கும் என் டார்கெட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனாக இது 2வது டைம். இப்போது நல்லா பாருங்கள், 1 செகண்ட் டைம் சப்போர்ட். அது போய் இங்கேருந்தும் ஸ்குவீஸ் ஆகிட்டு வருது, இங்கேருந்து மார்க்கெட் ஸ்குவீஸ் பண்ணிட்டு போகுது. இங்கே ஃபைட் ஆகி இங்கே பிரேக் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் செல் பண்ணுவேன். செல் பண்ணி இதுதான் என் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கோல்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சிப்லா நம்ம லெவல்ஸை க்ராஸ் பண்ணியாச்சு. ஓகே, சிப்லா நம்ம லெவல் க்ராஸ் பண்ணி இங்கேயே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு, ரிட்டர்ன் கீழே வருது. இது ஃப்ரெஷ் பைங்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வருதுன்னு சொல்லலாம். ஆனால் இது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நாளைக்கு இங்கே இன்னொரு கேண்டில், அதாச்சும் இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும், ஓகே, இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்குமே நான் நெகட்டிவ் பார்க்க மாட்டேன். இங்கே எங்கே சர்வை பண்ணாலுமே நான் எடுத்துடுவேன். இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆன் சிப்பில். அதாச்சும் 1235 1230 1240 வரைக்கும் இங்கே கிடச்சாலுமே நான் சிப்லாம் வாங்கிடுவேன். நான் பை பண்ணுவேன். பை பண்ணி நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் சிப்லா.
நெக்ஸ்ட்டு சன்ஃபார்மா ஆல்ரெடி எனக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு திருப்பியும் ஒரு நல்ல லெவலில் வந்திருக்கு. அது போக 2 டைம் இது வந்துட்டு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வாங்கிடுச்சு. நல்லா பாருங்கள், திஸ் இஸ் 1 டைம், திஸ் இஸ் 2nd டைம். இப்போது இங்கே சர்வைவ் ஆகிட்டுருக்கு. அது போக இது வந்துட்டு ஒரு லாஸ்ட் என்ன சொல்கிறது ரெசிஸ்டன்ட். இது ஒரு சாலிடான ரெசிஸ்டன்ஸ். இங்கே மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சர்வைவ் ஆகிட்டுருக்கு. இங்கே நாளைக்கு நான் ஆல்ரெடி இன்றைக்கி என்ட்ரு பண்ணிவிட்டேன். இங்கே நாளைக்கு நான் ஃபுல் குவான்டிட்டி என்ட்ரு பண்ணிடுவேன். அவ்வளோதான். இன்றைக்கி நான் ஒரு சின்ன குவான்டிட்டியில் என்ட்ரு பண்ணேன், நாளைக்கு நான் ஒரு பெரிய குவான்டிட்டியில் என்ட்ரு பண்ணுவேன். அதாவது என்னோட பேசிக் நார்மல் குவான்டிட்டி நான் என்ட்ரு பண்ணிடுவேன். என்ட்ரு பண்ணி நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, இல்லை இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டாஸ் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்போ இது ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ அப்போ தான் நான் என்ட்ரு பண்ணுவேன். அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். ஓகே, லெட்ஸ் பி வெரி கிளியர். இங்கே நாளைக்கு நான் என்னோடய ஃபுல் குவான்டிட்டியோட என்ட்ரி பண்ணிடுவேன். இன்றைக்கி நான் சின்ன குவான்டிட்டியில் என்ட்ரு பண்ணேன், ஏன்னா ஐ வாஸ் நாட் ஷுவர் கீழே வந்துருமான்ட்டு. இந்த லோ பிரேக் பண்ண ஒரே காரணத்தால் தான் நான் கொஞ்சம் அன்ஷூராக இருந்தேன். ஆனால் ரிட்டர்ன் மேலே போய் க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஆச்சு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியும் பாருங்கள். இந்த லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் கொஞ்சம் அன்ஷூராக இருந்தேன். பட் இது ரிட்டர்ன் மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுப்போது இது வந்து ஒரு ஹேமர் கேண்டில், இட்ஸ் அ குட் கேண்டில். அதனால் நான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ நாளைக்கு என் ஃபுல் குவான்டிட்டியில் நான் என்ட்ரு பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். லெட்ஸ் see எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐஓசி நாம் இங்கே என்ட்ரு பண்ணோம். மேலே போய் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாமலே தான் இருக்குது. திருப்பி எனக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. நான் இங்கே கண்டிப்பாக 101 இல்லாட்டி 100 எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரு பண்ணுவேன். என்ட்ரு பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் கீழே இருக்கும். அதாச்சும் 99, 98 கீழே இருக்கும். அப்சைட் டார்கெட் ஐம் நாட் ஷுர். அப்சைட் டார்கெட் ஐம் நாட் ஷுர் எவ்வளோ தூரம் போகும்ன்ட்டு. ஜஸ்ட் அ மினிட் கைஸ். அப்சைட் டார்கெட் ஐம் நாட் ஷுர். So this is for the market analysis video today. Next இங்கே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரமே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன். அதை அப்லோட் பண்ண உடனே you guys will be able to trade this. இது ரொம்ப ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் விசிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி லெவல்ஸ் மார்க் பண்ண வேண்டியது வரும். இதுக்கு எங்கேருந்து ஸ்டாக்ஸ் கிடைக்குங்கிறத நான் கிளியராக சொல்லிடுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய கான்டென்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் கேர். பாய்.